வணக்க மக்களே, எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நாள் இனிய நாள் அமையட்டும் உங்கள் எல்லாருக்கும். இன்னைக்கு வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் தாங்க வந்திருக்கோம். இந்த திருவனந்தபுரம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு தம்பானூர் பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. இது எக்ஸாக்டான லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லேயே அமைஞ்சிருக்கிறதுனால நம்ம பஸ்ஸில் போனாலும் போகலாம், ட்ரெயினில் போனாலும் ஏன்னா ரொம்ப ஈஸியாகவே அக்சஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு டிரான்ஸ்போர்ட்டையுமே. நாம் சொன்ன திருவனந்தபுரம் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் அந்த என்ட்ரன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இது தாங்க திருவனந்தபுரம் கேஎஸ்ஆர்டிசி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டோட அந்த என்ட்ரன்ஸ் பாருங்கள், வேறு லெவலாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது வெளியிலே பார்த்தீங்கன்னா சில ஃபியூ பஸ்ஸஸ்லாம் வந்து இங்கே வந்து நிறுத்தி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் அந்த சிட்டிக்குள்ளார அக்சஸ் பண்ணக்கூடிய பஸ்ஸஸ்ன்னு நினைக்கிறேன். இது உள்ளார போனோம் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்கலேட்டர் அந்த ஃபெசிலிட்டிலாம் இருக்குது. திருவனந்தபுரம் கேரளாவோட அஃபிஷியல் கேபிட்டலாக இருக்கிறதுனால கேரளாவில் இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்கள், வில்லேஜஸ், டவுன்ஸ் எல்லா ஊருக்குமே வந்து பஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்கதாங்க செய்யுது. இது மட்டும் இல்லாமல் அண்டை மாநிலங்களாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு, கர்நாடகாவுக்குமே வந்து இங்கேருந்து சர்வீசஸ் இருக்குது. இந்த திருவனந்தபுரம் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ், அப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் பஸ் சர்வீஸ் மட்டும் நான் பார்த்தேன். கர்நாடகா ஆர்டிசி அந்த பஸ் வந்து ஒன்று கூட பார்க்கல நான் வந்த சமயத்தில். ஆனால் பஸ் சர்வீஸ் இருக்க தான் செய்யுது. கேரளா, கர்நாடகா இந்த ரெண்டு ஸ்டேட்லேயும் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டுக்கு தனியாக பஸ் ஸ்டாண்டும், கவர்மெண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த கேஎஸ்ஆர்டிசிக்கு தனியாக பஸ் ஸ்டாண்டு வச்சு தான் வந்து ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடுக்கு எந்தெந்த ஊருக்கெலாம் சர்வீசஸ் இருக்குன்றதை பற்றி பார்க்கலாம். இப்போது சென்னை, பெங்களூர், கோழிக்கோடு, அப்புறம் வந்து வேளாங்கண்ணி, மதுரை, சேலம், திருச்சி, அப்புறம் வந்து கோயம்புத்தூர், ஊட்டி, பாண்டிச்சேரி இந்த ஊர்களுக்கெலாம் சர்வீஸ் இருக்குது. இதில் குறிப்பிட்டு சொல்லலாம் வேளாங்கண்ணி வந்து 2 ரூட்டில் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒன்று திருவனந்தபுரத்துலேருந்து நாகர்கோவில், திருநெல்வேலி, விருதுநகர், மதுரை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் வழியாக ஒரு ரூட் இருக்குது. இன்னொன்று அப்படியே இந்த ஈசிஆர் அந்த ரூட்டில் போகக்கூடிய அந்த பஸ் சர்வீஸுமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஆனால் டைமிங் தான் என்னன்றது தெரியல. டைமிங் நீங்கள் வந்து டிஎன்எஸ்சிசி அந்த ஆப்லேயோ இல்லை வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே இந்த டைமிங்லாம் கரெக்டாக வந்துடும். இப்போ நான் மேற்கொண்டு சொன்னது தான் அந்த பஸ் சர்வீசஸ். நான் சொன்னது வந்து எஸ்சிடிசி பஸ் சர்வீஸ் மட்டும் சொன்னேன். இதை தவிர்த்து சில சர்வீசஸும் இருக்குது. அதுக்கப்புறம் நாகர்கோயில், அப்புறம் தென்காசி இந்த ஊருக்குலாம் சர்வீஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாகவே இந்த அவைலபிளாக இருக்குங்க. திருவனந்தபுரம் வந்துட்டோம்னாலே மோஸ்ட்லி இந்த திருவனந்தபுரம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா அதிகம் வந்து மலையாளத்தில் தான் வந்து அதிகமாக வந்து லெட்டர்ஸ்லாம் இருக்குது. இங்கிலீஷில் வந்து பார்க்குறது ரொம்ப ரேராக தான் இருக்குது. ஆனால் மலையாளத்தில் இருந்தாலும் வந்து அங்கே இருக்கக்கூடிய கண்டக்டர்ஸ் இவங்கள்ட்டலாம் கேட்டோம்னா வந்து அந்த ஊரோட டெஸ்டினேஷன்லாம் கேட்டால் சொல்கிறாங்க. அந்த விதத்தில் வந்து இந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதிகப்படியாக வந்து இந்த கேஎஸ்ஆர்டிசி இந்த ரெட் கலர் பஸ்ஸஸ் தாங்க அதிகமாக நான் வந்து பார்த்தேன் இந்த திருவனந்தபுரம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில். பஸ் ஸ்டாண்டை பொறுத்த மாதிரியும் ஓரளவுக்கு ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்ட் தாங்க. நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இந்த பஸ்ஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நாகர்கோவில், மதுரை போகக்கூடிய அந்த பஸ் அந்த பிளாட்ஃபார்ம் தாங்க பார்த்துட்ருக்கீங்க. நாகர்கோவில்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அடிக்கடி பஸ் சர்வீஸ் இருக்குது. அதனால் நாகர்கோவிலுக்குலாம் நம்ம வந்து பஸ்ஸுக்கு பஞ்சமே கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் போகக்கூடிய பஸ்ஸஸ் தாங்க. இந்த பக்கம் பார்த்தா டிஎன்எஸ்சிசி இந்த பஸ் சர்வீஸ் இருக்குது. அப்படியே இந்தாண்ட வந்தோம்னா கேஎஸ்ஆர்டிசி அது வந்து ஒரு கியூ கட்டி நிற்கிது. 2 பஸ்ஸஸ் சர்வீஸுமே வந்து கியூ கட்டி இருக்கிறதுனால வந்து பஸ்ஸுக்கு பஞ்சமே கிடையாது. அடிக்கடி வந்து நாகர்கோவிலுக்கு பஸ் சர்வீஸ் இருந்துட்டு தாங்க இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி வந்து இப்போ தமிழ்நாடு பஸ் சர்வீஸ்னு எடுத்துட்டோம்னா கொஞ்சம் ஃபேர் கம்மியாக இருக்கும். ஏன்னா தமிழ்நாடு தாண்டி நம்ம வந்து மற்ற ஸ்டேட்டோட சர்வீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு கொஞ்சம் பஸ் ஃபேர்லாம் ஒரு நம்ம ஊரில் இருக்கிற விட ஒரு 10 ரூபா 20 ரூபா அதிகமாக தாங்க இருக்குது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண இந்த இடம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிக்கணும் நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. 98% ஆஃப் பீப்புள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னொரு நல்ல ஜேர்னியில் திரும்ப சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பை பை ஃப்ரம் எம் ராஜாராம். தேங்க்யூ.